தமிழ் மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்தில் எந்த தவறும் இல்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், ஒப்பிலக்கணம் எழுதிய ராபர்ட் கால்டுவெல் இதற்கான சான்றை 1856ஆம் ஆண்டே வெளியிட்டுள்ளார் எனவும் குறிப்பிட்டார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதே இது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திராவிட குழுமம், இந்த திராவிட மொழி குடும்பத்துக்கு முதலில் தோன்றியது தமிழ் மொழி. ஆகவேதான் இந்தியாவில் மறைந்த தலைவர் கலைஞர் முதலில் இந்தியாவில் ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சதுன்னா தமிழ் மொழிக்குத்தான் முதலில் செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் 10-12 வருஷத்துல கிடைச்சதை தவிர தமிழ் மொழிக்குத்தான் அவ்வளவு இலக்கியம், இலக்கணங்கள், 5000-10,000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி. உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி. கமல் சரியாக சொல்லியிருக்கிறார், தமிழில் தோன்றியது கன்னடம், தவறில்லை. இதனிடையே கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தக்லைஃப் படம் வெளியாகாது என கர்நாடக திரைப்பட சம்மேளனம் அறிவித்துள்ளது.